देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஸ்வசத்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மார்ச் மாதம் 22ஆம் தேதி இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை, பங்குனி மாதம் 8ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:18 மணிக்கு உதயமாகிறது. இன்றைய திதி அதிகாலை 2:27 மணி வரைக்கும் திருத்தியை திதி, அதற்கு பின்பாக சதுர்த்தி திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 2:55 மணி வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரம், அதற்கு பின்பாக பரணி நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய தினம் முழுவதுமாக சித்த யோகம் கூடிய ஒரு சுப தினமாக இருக்கிறது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை, மதியம் 1:30 மணியிலிருந்து 2:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலையில் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, யமகண்ட நேரம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் அதிகாலை 2:55 மணி வரைக்கும் உத்திரம் நட்சத்திரம், அதற்கு பின்பாக ஹஸ்தம் நட்சத்திரம் இருக்கின்றது. இனி 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. சந்திர பகவான் அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம்னு பார்க்கும்போது உங்களுக்கான சிறு சிறு விரய செலவுகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பெரும்பாலும் அலங்காரம், ஆடம்பரம் இந்த மாதிரியான சிந்தனைகள் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கும். அழகுபடுத்தி கொள்ளக்கூடிய விஷயத்துல அதிக ஆர்வம் காட்டக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினம்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு முயற்சிகளை செய்றீங்க அப்படின்னாலும் மகாலட்சுமி தேவிக்கு நெல்லிக்காய் வைத்து வணங்கி வரலாம். நெல்லிக்காய் சாற்றி வழிபாடுகள் செய்யும் போது பல்வேறு விதமான நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால இன்றைய தினத்துல மகாலட்சுமி தேவியை தாராளமாக வணங்கலாம். இன்றைய தினத்துல அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஒரு சிலர் மறைமுகமான ரகசியமான விஷயத்துல முயற்சி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த மாதிரியான விஷயத்துல ஈடுபாடுகள் காட்டக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல ஈடுபாடுகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கும். வெளிநாடு பயணங்கள் அமையக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் முகம் பொலிவு பெறக்கூடிய தினம். அழகான முக தோற்றங்கள் இருக்கும். ரொம்ப ஒரு நல்ல இனிமையான நபராக இருப்பீங்க. எந்த விதமான டென்ஷன் எல்லாம் இன்றைய தினத்தில் இருக்காது. ரொம்ப பழகிறதுக்கும் பேசுறதுக்கும் ரொம்ப இனிமையான ஒரு நபராக இன்றைய தினத்தில் நீங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கடன்களை அடைக்கக்கூடிய முயற்சிகள், அது குறித்த சிந்தனைகள் இதுவும் உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம் விரும்பிய விஷயங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய தினம். நீங்க செலவும் செய்வீங்க, ஆனா அது ஆசைப்பட்டதுக்கு செய்யக்கூடிய தினமா இன்றைய தினம் இருக்கு. விரும்பிய விஷயங்களின் வழியில செலவுகள் இருக்கும். விரும்பிய வெளிநாடு பயணங்கள் அமையும். விரும்பிய வெளிநாடு பயணங்களுக்கான முயற்சிகள் இன்றைய தினத்துல அமையும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. இன்றைய தினம்னு பார்க்கும்போது நீங்க அம்பாளுக்கு மஞ்சள் கிழங்கு இருக்கும்ல, அந்த மஞ்சள் கிழங்குனால வழிபாடுகள் செய்யலாம். முடிஞ்சவங்க 2 மஞ்சள் கிழங்கு வச்சு வழிபாடுகள் செய்யலாம். நல்லா பணம் வசதி இருக்கிறவங்க மஞ்சள் கிழங்குனால மாலைகள் மாதிரி செய்து அதை நீங்கள் அம்பாளுக்கு சாற்றி வழிபாடுகள் செய்யலாம். இப்படி செய்யும் போது
இந்த விரும்பிய வெளிநாடு சார்ந்த முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் அமையக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கிறது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் உல்லாச பயணங்கள் அமையக்கூடிய தினம். நண்பர்களோடு சேர்ந்து உல்லாசமாக பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல கடன்களை எல்லாம் அடைக்கக்கூடிய முயற்சிகள் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு தன்னுடைய மூத்த சகோதர சகோதரிகள், தந்தை வழி இளைய உடன்பிறப்புகள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா இவங்க வழியில சின்ன சின்ன செலவுகளை செய்யக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது சங்கம் சம்பந்தமான துறைகள்ல இருக்கிறீங்கன்னா அதன் சார்ந்த செலவுகளை செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது. இன்றைய ராசியான தினம்னு பார்க்கும்போது சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் பாக்யஸ்தானத்துல இருக்கிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம் உங்களுக்கு லாப நிலைகளை அதிகரிக்கக்கூடிய தினம். எந்த ஒரு விஷயத்துல நாம எதிர்பார்க்கிற ஒரு வரவோ இல்லை செய்திகளோ இருக்கிறாலும் அதுல நாம எதிர்பார்த்ததை விட நன்றாக சிறப்பாக அமையக்கூடிய தினம் இன்றைய தினம். எதன் வழியில லாப நிலைகள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தொழில் சார்ந்த விஷயத்தில் வழியில லாபங்கள் இருக்கும். உங்களுடைய நீங்க வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் வழியிலிருந்து லாபகரமான செய்திகளை பெறுறதோ இல்லைன்னா லாபகரமான விஷயங்கள் நடக்கிறதோ இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. ஒரு சிலர் விரும்பிய தொழில் முயற்சிகள் இன்றைய தினத்துல இருக்கும். நாம ரொம்ப நாளாக இந்த தொழில் முறையை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இருந்ததுன்னா இன்றைய தினத்துல எடுத்து செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். நாம விருப்பப்பட்ட தொழில் முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினம்னு பார்க்கும்போது லக்ஷ்மி நாராயணனை வணங்க வேண்டியது அவசியம். அவங்களுக்கு நீங்க வழிபாடுகள் செய்யும் போது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். வெண்மை நிற பூக்கள் சாற்றி வழிபாடுகள் செய்யலாம். அப்படி செய்யும் போது லாப நிலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு தன்னுடைய மாமியார் வழியில் இருந்தோ தொழில் வழி நபர்கள் வழியில் இருந்தோ லாப நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல விரும்பிய விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். எந்த விஷயங்கள் குறித்த ஆசைகள் இருந்தாலும் அதையெல்லாம் இன்றைய தினத்துல நாம முயற்சிகளாக எடுக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல ஆசைகள் அதிகமானதாக இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள், தந்தை வழி இளைய உடன்பிறப்புகள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளை இவங்க கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல உங்களுக்கு தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும். உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு உங்களுடைய தந்தை வழி ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. ஒரு சில அந்நிய நபர்கள் வழியிலிருந்தும் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினம் தொழில் புரியக்கூடிய நபர்கள் எல்லாமே அம்பாள் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். பெண் தெய்வ வழிபாடு செய்யும் போது தொழிலில் சிறப்பு பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. வெண்மை நிற பூக்கள்னால நீங்க அம்பாளுக்கு வழிபாடுகள் செய்யலாம். முடிஞ்சவங்க நெல்லிக்கனி சாற்றி வழிபாடுகள் செய்யலாம். மஞ்சள் கிழங்கு இருந்தால் அதை சாற்றி வழிபாடுகள் செய்யலாம். இன்றைய தினத்துல புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய மாமியார் மற்றும் தொழில் வழி நபர்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு நீங்க ஆதரவுகள் தரக்கூடிய தினமாக இருக்கிறது. பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது தொழில் சார்ந்த இடங்கள்ல ரொம்பவும் இனிமையான நபர், ரொம்ப
இயல்பாக ஒரு சந்தோஷமான நிலையோடு இருக்கக்கூடிய நபராக இன்றைய தினத்துல நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது தொழில் இல்லைன்னா பதவிகளில் உயர்வை அடையக்கூடிய தினம். அங்கு உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் எல்லாமே உயர்வானதாக இன்றைய தினத்துல அமையக்கூடிய தினமாக இருக்கின்றது. நல்ல முன்னேற்றங்களை அடைவீங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பேரையும் மரியாதையையும் பெற்றுத்தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல பாக்யஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தாலும் எல்லா விஷயங்கள்லையும் நல்ல முயற்சிகள் இருக்கும். அதுல இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் வரலாம். அதை தாண்டி செயல்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இறை சார்ந்த விஷயங்கள்ல நாட்டங்கள் அதிகமாக இருக்கும். குறிப்பாக ஆன்மீக துறைகள்ல இருக்கிறீங்க, இல்லைன்னா கோவில் சம்பந்தமான கட்டுமான பணிகளை எடுத்து செய்றீங்கனாலும் இன்றைய தினத்துல உங்களுடைய பணிகளில் தொந்தரவுகள் வரலாம், இல்லைன்னா இடையூறுகள் இருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் சற்று இருக்கக்கூடிய தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றது. இந்த மாதிரி தடைகள், பிரச்சனைகள் இதெல்லாம் விலகணும்னு விரும்பக்கூடிய நபர்கள் பார்வதி தேவியை வணங்க வேண்டியது அவசியம். பார்வதி தேவிக்கு நீங்க மஞ்சள் சாற்றி வழிபாடுகள் செய்யலாம். அப்படி இல்லைன்னா இன்றைய தினத்துல வெண்மை நிற பூக்கள் சாற்றி வழிபாடுகள் செய்யலாம். இப்படி செய்யும் போது நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த தடைகள், பிரச்சனைகள் இதெல்லாமே குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மகம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய தந்தைக்கு ஆதரவுகள் தருவீங்க. ஒரு சில அந்நிய நபர்களுக்கு ஆதரவுகள் தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கு. உங்களுடைய தந்தைக்குன்னு பார்க்கும்போது விரய செலவுகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகளில் முன்னேற்ற நிலைகளை எதிர்பார்க்கிறீங்க, அடுத்தடுத்த கட்டத்துக்கு முயற்சிகள் செய்யறீங்க அப்படின்னா அதுல சின்ன சின்ன தொந்தரவுகள், இடையூறுகள் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆராய்ச்சி துறைகள்ல பணிபுரியக்கூடிய நபர்கள் மற்றும் உயர்கல்வி சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய நபர்கள், இல்லைன்னா இந்த துறைகளுக்கு முயற்சிகள் எடுக்கக்கூடியவர்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் இன்றைய தினத்துல. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கு. தான தர்மம் செய்யக்கூடிய விஷயத்துல ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும். அதிலும் நம்மளுடைய கவனிப்புகள் இன்றைய தினத்துல அவசியமானதாக, தேவைப்படக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பீச் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. கன்னி ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்துல இருக்கிறாரு. சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல அஷ்டமஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்யறதுனால புதிதான முயற்சிகள் இருந்தா நாம அதை அறவே தவிர்க்கலாம். அதன் வழியிலிருந்து இடையூறுகளோ பிரச்சனைகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினம்னு பார்க்கும்போது எதன் வழியில இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் அதிகமா இருக்கும் அப்படின்னா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள், வரன் சம்பந்தமான முயற்சிகள், இதன் வழியில பிரச்சனைகள், இடையூறுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமா இருக்கு. இந்த இடையூறுகள், தொந்தரவுகள் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க இன்றைய தினத்துல பெருமாளுக்கு வெண்மை நிற பூக்களை சாற்றி வழிபாடுகள் செய்யுங்க. அதுவும் தம்பதியினராக இருக்கக்கூடிய பெருமாள், விஷ்ணு, லக்ஷ்மி இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க வழிபாடுகள் செய்யுங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் பெருமளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் வழியில பிரச்சனைகள் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் செய்கிறீங்க, தனியாக பிஸ்னஸ் செய்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய கவனிப்புகள் அதில் அவசியம். அதன் வழியில் ஏமாற்ற நிலைகளோ பிரச்சனைகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது.
ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது மனைவி வழியிலையோ, நண்பர்கள் வழியிலையோ, பார்ட்னர்கள் வழியிலையோ, இவங்க வழியிலிருந்து தொந்தரவுகளோ, ஏமாற்ற நிலைகளோ, பிரச்சனைகளோ இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு. இந்த விஷயத்துல எல்லாம் கவனங்கள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. அதே மாதிரி இன்றைய தினத்துல சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வெளிநாடு சார்ந்த பயணங்கள், வெளிநாடு முயற்சிகள் இருக்குது அப்படின்னா அதுல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. வங்கி சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல சின்ன சின்ன தடைகள், இடையூறுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சதுரஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமா இருக்கும். ஒரு சிலருக்கு அதன் வழியில செலவுகளை செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கு. பெரும்பாலும் சுப செலவுகள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. இன்றைய தினம்னு பார்க்கும்போது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில, வரன் பார்க்கக்கூடிய விஷயங்கள் வழியில செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதிரியான முயற்சிகள் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. நல்ல முயற்சிகளை செய்ய விரும்பக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா இன்றைய தினத்துல லக்ஷ்மி தேவிக்கு நெல்லிக்கனி சாற்றி வழிபாடுகள் செய்துட்டு அதுக்கப்புறமா அது குறித்த முயற்சிகளை தாராளமாக எடுத்து செய்யலாம். அப்படி செய்யும் போது மிகுந்த பலன்களை அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். பிசினஸ் தொடர்பான முயற்சிகள் வழியில சின்ன சின்ன செலவினங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனைவி, நண்பர்கள், உங்களுடைய பார்ட்னர் இவங்களுக்காக சின்ன சின்ன செலவுகளை நீங்க செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இந்த உறவுகளோடு சின்ன சின்ன கருத்து மோதல் பிரச்சனைகளும் வரலாம். அதனால இந்த உறவுகளோடு பேசக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் கவனங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல வங்கி சம்பந்தமான கடன்களை பெறக்கூடிய முயற்சிகள்ல ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும். அதன் சார்ந்த எண்ணங்கள் இருக்கிறதுக்கான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது சாண்டல் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து ருணரோக சதுரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம் பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு வரவுக்கு மேல செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வேலை சம்பந்தமான முயற்சிகள் அதிகமா இருக்கும். வேலைக்காக முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள், ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமா இருக்கும். இந்த வேலை சார்ந்த முயற்சிகளை எடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க இன்றைய தினத்துல அம்பாள் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். குறிப்பாக துர்க்கை அம்மனை வழிபாடுகள் செய்யும் பொழுது மிகுந்த நன்மையை தரக்கூடிய தினமாக இருக்கு. வேலை சார்ந்த முயற்சிகள் செய்யக்கூடியவங்க துர்க்கை அம்மனுக்கு வெண்மை நிற பூக்கள் சாற்றி வழிபாடுகள் செய்யலாம். இன்றைய தினம் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு பூர்வீகம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள், குறிப்பாக பூர்வீக சொத்து எல்லாம் இருக்குதுன்னா அது குறித்த பேச்சுவார்த்தைகளை எடுக்கும்போது கவன நிலைகள் அவசியம். அதுல கருத்து மோதல் பிரச்சனைகள்ல ஆரம்பிச்சு ஒரு சிலருக்கு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய பிள்ளைகள் வழியிலேயோ, உறவு முறைகள் வழியிலேயோ, மிகவும் நெருங்கிய நண்பர்கள் வழியிலேயோ உங்களுக்கு கருத்து மோதல் பிரச்சனைகள் இல்லைன்னா செலவினங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது புதிதாக வேலை ரீதியிலான முயற்சிகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலர் சொந்த ஊர்லயோ இல்லைன்னா சொந்த ஊருக்கு பக்கத்துலயோ வேலை ரீதியிலான முயற்சிகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கிறது.
உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம். மருத்துவ ரீதியிலான செலவுகளை செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ரோஸ் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் அம்பாள் வழிபாடு. தனுசு ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து பூர்வீக ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல பயணம் செய்கிறார். இப்படி இருக்கிறதுனால வீட்டுல குழந்தை பேரு சார்ந்த நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய வீட்டுல நெடு நாட்களாக குழந்தை பேரு இல்லாத தம்பதியினர்களுக்கு நல்ல செய்திகள் இன்றைய தினத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினம்னு பார்க்கும்போது பூர்வீகத்துல, அதாவது தன்னுடைய சொந்த ஊர்ல ஒரு வீடு வாங்கக்கூடிய முயற்சிகளோ, இடம் வாங்கக்கூடிய முயற்சிகளோ, வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளோ இதெல்லாம் அமையக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இந்த மாதிரியான முயற்சிகள், ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கும். பூர்வீகம் தொடர்பான சிந்தனைகள் எல்லாம் அதிகமா இருக்கும். குலதெய்வம் பெண் தெய்வமா இருக்குது அப்படின்னா இன்றைய தினத்துல கண்டிப்பாக வழிபாடுகள் செய்யலாம். அங்க போய் வழிபட முடியாதவங்க இன்றைய தினத்துல வீட்டிலேயாவது அதற்கு ஒரு வெண்மை நிற மலர்களை சாற்றி வழிபாடுகள் செய்யுங்க. மிகுந்த நன்மைகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மூல நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது குலதெய்வம் தொடர்பான எண்ணங்கள், முயற்சிகள் இதுல ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது. பூராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கலைத்துறைக்கான முயற்சிகளை எடுக்கக்கூடிய எண்ணங்கள், ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கும். வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள், பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கிறது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. மனம் விரும்பிய நண்பர்கள் வழியில எதிர்பார்த்த செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் இன்றைய தினத்துல மாரியம்மன் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம் சொத்துகள் சார்ந்த எண்ணங்கள், வாகனங்கள் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். ஒரு சிலர் தான் இருக்கக்கூடிய ஒரு வீடு இதுலயே மாற்றம் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். ஒரு சிலர் தான் இருக்கக்கூடிய வீட்டையே மாற்றி வேறு வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். இந்த மாதிரி மாற்றங்கள் நிறைந்திருக்கக்கூடிய தினம். வாகனங்களில் மாற்றங்களை செய்யக்கூடிய முயற்சிகளும் இருக்கும். இடமாற்றங்களை செய்யறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி சொத்துகள், வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மாற்றங்களை செய்யக்கூடிய முயற்சிகள், ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்றைய தினம்னு பார்க்கும்போது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதாக சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சிகள், அந்த சொத்து வாகனங்கள் சம்பந்தமான டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய அம்மாவிற்கு ஆதரவுகள் தருவீங்க. உறவு முறைகள், அண்டை அயலார்கள் இவங்களோடும் ஒரு இணக்க நிலைகள் இன்றைய தினத்துல இருக்கும். உங்களுடைய அம்மாவிற்கு விரைய செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்துல இருக்கு. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு சொத்துகள் சார்ந்த முயற்சிகள், வாகனங்கள் சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய மாமனார் இருக்கிறாருன்னா அவர் வழியிலிருந்து இன்றைய தினத்துல ஆதரவுகள் கிடைக்கும். இந்த மாதிரியான நன்மைகள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல லைட் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு ஆதரவுகள் தரக்கூடிய தினம்.
சம்பாதிக்கக்கூடிய விஷயங்கள்ல ஆர்வங்கள் அதிகமா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய தினம். இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் ஆர்வங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கு. எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய தினம். முயற்சிகள் எல்லாம் கைகூடக்கூடிய ஒரு நல்ல தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு. இப்படி முயற்சிகள் எல்லாம் கைகூடணும்னு விரும்பக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இன்றைய தினத்துல காளி தேவிக்கு வழிபாடுகள் செய்யலாம். காளி தேவிக்கு வெண்மை நிற மலர்கள் சாற்றி வழிபாடுகள் செய்யுங்க. நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு வழிபாடுகள் செய்யலாம். அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் ஆவணங்கள், பத்திரங்கள் சம்பந்தமான விஷயங்கள், சான்றிதழ் சம்பந்தமான முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. கடித ரீதியிலான தொடர்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்துல இருக்கிறது. சதய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது சுய முயற்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய தினம். ஏதாவது ஒரு விஷயத்துல புதுசா முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கலைகள்ல இருக்கிறீங்க, கலைகளை கத்துட்டு இருக்கிறீங்கன்னா அதுல ஒரு உயர்வை தரக்கூடிய தினம் இன்றைய தினம். குறிப்பாக சங்கீதம் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல இடமாற்றம் சார்ந்த எண்ணங்களோ இல்லைன்னா பயணங்களோ அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளும் ஈடுபாடுகளும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது கிரே கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். பணவரவுகள் மிகுந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல தினம் இன்றைய தினம். உங்களுடைய பணவரவுகள் உங்களை சேரக்கூடிய தினம். நீங்களே அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. அலங்காரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிக ஆர்வங்கள் காட்டுவீங்க. முகப்பொலிவு அதிகரிக்கும். பார்க்கும்போதே ஒரு அழகான முக தோற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றது. தேவையில்லாத பிரச்சனைகள், தொந்தரவுகள் இதெல்லாமே சரியாகி இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இனிமையான நபராக நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துலன்னு பார்க்கும்போது உங்களுடைய பண வரவுகள் அதிகரிக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னா அம்பாளுக்கு வெண்மை நிற மலர்கள் சாற்றி வழிபாடுகள் செய்யலாம். பார்வதி தேவி, மாரியம்மன் இந்த மாதிரியான தேவியர்களுக்கு இன்றைய தினத்துல வழிபாடுகள் செய்யுங்க. மிகுந்த நன்மையை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் கலைகளில் ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும். ஆடல், பாடல் உள்ளிட்ட கலைகள்ல ஈடுபாடுகள் இருக்கும். புதுசா முயற்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியாக இருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது நீங்க உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு ஆதரவுகள் தருவீங்க. தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கிறது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல ஒரு இனிமையான சூழல் நிலவும். நன்றாக படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் அம்பாள் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.